ஹாய், இன்றைக்கி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாகற்காய் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பாகற்காயை கடாயில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போது அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறமா தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த பாகற்காயும் ஆட் பண்ணி அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா காய் ஓரளவுக்கு வெந்துட்டுருக்கும். அப்புறமா ஒரு குட்டி லெமன் சைஸ்க்கு புளி கரைசலும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக குழம்பு ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு குட்டி பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், பெருங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு குழம்பு கூட ஆட் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்டியான குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். சீக்கிரமாகவும் டேஸ்டியாகவும் கசப்பு இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரும பிரச்சனைகள்லாம் நல்லா குணமாக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.